வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து சொல்லலாம். வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 35:7 வாசிங்க பார்க்கலாம். வெட்டாந்தரை தண்ணீர் தடமாகும், வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும், வலுசர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொற்கையும் நாணலும் உண்டாகும். சரி, இந்த மாசம் வாக்கு வறண்ட இடம் நீர் பாய்கிற இடமாய் மாறும். வறண்ட இடம் நீர் பாய்கிற இடம் மாறும். வறண்ட வாழ்க்கை, வறட்சி, வனாந்தர வறட்சியில அது எப்படி நீர் பாய்கிற இடமாய் மாறும். அப்ப நீர் பாய்ஞ்சிட்டுனா அந்த வறண்ட இடம் செழிப்புள்ள இடமா மாறிடும் பாய்க்கிறோம். அதை ஏசாயா என்ன அழகா சொல்றாரு. ஏசாயா 58:11 பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பாருங்க, அவர் சொல்ற வறண்ட இடம் நீர் ஊற்று பாய்கிற இடமா மாறும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கு, வறட்சியில இருக்கு, வறுமையில இருக்கு, தரித்திரத்தில் இருக்கு, குறைவு குறைவு குறைவு, எங்கும் குறைவு, எதுலையும் குறைவு, நிறைவு இல்லை. வறண்டு போய் கிடக்கிற இடத்துல எது பாயுது? நீர் ஊற்று பாயுது. என்ன ஊற்று பாயுது? நீர் ஊற்று பாய்கிறது. அதைத்தான் ஏசாயா 58:11 பார்க்கணும். பிற்பகுதியில உன் வறண்ட வாழ்க்கை நீர் பாய்கிற தோட்டமாய் மாறும். உன் வறட்சி வனாந்தர வாழ்க்கை நீர் பாய்கிற தோட்டமாய் மாறும். நீ ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். நீ ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போல் இருப்பார். நல்ல மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீ ஒருபோதும் வற்றாத நீரூற்று. நீ ஒருபோதும், நான் ஒருபோதும் வற்றாத நீரூற்று. நான் ஒரு வற்றி போகிற நீர் ஊற்று அல்ல. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை வற்றாத நீரூற்றுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். புரியுதுங்களா? வற்றாத நீரூற்றுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த நீர் ஊற்று தான், இந்த நீர் ஊற்றுல இருந்தா நதி, ஆறு, ஏரி, குளம், குட்டை. இந்த நீர் ஊற்று நின்றுட்டுனா நதி அவுட்டு, ஆறு அவுட்டு, ஏரி, குளங்கள், குட்டையெல்லாம் அவுட் ஆயிரும், வறண்டு போயிரும். அப்ப இந்த இடத்தெல்லாம் வறட்சியாய் மாத்துறது நீர் ஊற்று. நீர் ஊற்று தான் நதியாய், ஆறுகளாய், ஏரிகளாய், குளம், குட்டையாய் மாறுகிறதுன்னு பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் நம்மை நதியாக அல்ல, கர்த்தர் நம்மை ஆறுகளாக அல்ல, கர்த்தர் நம்மை ஏரி, குளம், குட்டையாக அல்ல. இதெல்லாம் வத்திரும். நதி வத்திரும், ஆறு வத்திரும், ஏரி, குளங்கள், குட்டைகள் எல்லாம் வத்தி போகும். அதனால வத்தி போகிற நதிக்கும் வற்றி போகிற ஆறு, குளத்துக்கும் கர்த்தர் நம்மளை ஒப்பிட்டு பேசாமல் ஒருபோதும் வற்றாத நீர் ஊற்றுக்கு நம்மை ஒப்பிட்டு கர்த்தர் இம்மாதத்தில் பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 36:9 நீங்க படிச்சு பாருங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கு வற்றி போகாத ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம். அதாவது பாருங்க, என்றென்றைக்கும் வற்றி போகாத ஜீவ ஊற்று யாராம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்றென்றைக்கும் வற்றாத ஜீவ ஊற்று. அது யார்கிட்ட இருந்து வருதுங்கிறதுண்டா, இந்த ஜீவ ஊற்று எங்க இருந்து வருது? இயேசு கிறிஸ்து வருதுன்னு பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் இந்த ஜீவ ஊற்று இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். இந்த ஜீவ ஊற்று என்னது சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் தான் ஜீவ ஊற்று, இயேசு தான் ஜீவ ஊற்று, அவர் தான் ஜீவ ஊற்றா இருக்கான்னு பார்க்கிறோம். அவர் எங்க இருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, இங்க யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 18வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா,
அந்த ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்காராம் தெரியுமா? ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு அது என்ன செய்யுமா? அது பள்ளத்தாக்கெல்லாம் நீர் பாய்ச்சலாய் மாத்திருமா. அப்போ ஆலயத்துல யார் இருக்கான்னா ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 47:1 அதுதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டது என்று பார்க்கிறோம். ஜீவ ஊற்று, ஜீவ நதினா ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், தண்ணீர் தான், ஊற்றுனா தண்ணீர். அப்போ ஜீவ ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பாய்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ ஆலயத்துல யார் இருக்கிறா? ஜீவ ஊற்றை உடைய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருக்கிறார். அப்ப ஆலயத்துல ஜீவ ஊற்று உள்ள இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருக்கணும். அது பாயணும், அது பாயணும், அது பாயணும், பாயணும்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? அது என்ன செய்யணும்? பாயணும்னு பாய்க்கிறோம். அப்ப ஜீவ ஊற்று எங்கே இருக்கிறது என்றால் ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது, ஆலயத்திலிருந்து பாய்கிறதுன்னு பாய்க்கிறோம். அந்த ஆலயத்துல யார் இருக்கா என்றால் என்றென்றைக்கு வற்றி போகாத ஜீவ ஊற்ற உடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு பாய்க்கிறோம். நீங்க பாருங்க, நீங்க ஆதியாமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்க தங்கினார்னா பலிபீடத்துல தங்கினார், ஆசாரிப்பு கூடாரத்தில் தங்கினார், சாலமன் கட்டின ஆலயத்துல தங்கினார். இப்போ கர்த்தர் எங்க தங்குறாரு? யார் எங்க தங்குறாரு? சொல்லுங்க, எங்க தராரு? நம்ம வீட்லயா? இருதய தங்குறார். சரி, அன்னைக்கு ஆலயத்துல, இன்னைக்கு சரீரமாகிய ஆலயத்துல கர்த்தர் தங்குகிறார். ஆமென். எங்க தங்குறாராம்? சரீரமாகிய ஆலயத்துல கர்த்தர் தங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 19வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நீங்கள் இந்த சரீரம் யாரால பெற்றோம்? தேவனாலே பெற்றோம். உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும். பாருங்க, பரிசுத்த ஆவியானது தங்குகிற சரீரமாகிய ஆலயம் நீங்கள் இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிய. அப்போ அந்த சரீரமாகிய ஆலயம் யாருடையதல்ல? உங்களுடையதல்ல. ஆமென். தோத்திரம். அப்பா அம்மாவில் வந்த சரீரம் அல்ல. ஆமென். தோத்திரம். அப்பா அம்மாவில் வந்த சரீரம்னா அது வஞ்சிக்கப்பட்டு போயிடும். இதுல கர்த்தருடைய ஆவியானவர் அழகாக சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 16-17 வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும். யார் வாசமா இருக்கிறார்? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், வாழுகிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் அறியாம இருக்கின்றீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இல்லைங்க, தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாய் இருக்கிறது. நல்லா சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், நீங்க தான் என்ன செய்யறது? அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஆலயத்துல தங்குகிற கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். வேதத்துல பார்க்கிற பொழுது உங்க சரீரம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சரீரம் யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு சொந்தமானது. ஆமென். அதனால என்ன செய்யக்கூடாது? அந்த சரீரத்தை கெடுக்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த சரீரத்தை பாவம் செய்ய உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா சரீரம் உங்களுக்குரியது அல்ல, இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. ஆமென். இந்த சரீரம் யாருக்குரியது?
கர்த்தருக்குரியது. ஆமென். நீங்க திரும்பவும் வாசிங்க, 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. உங்கள் சரீரமானது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், யாரால? தேவனால் எங்க அப்பா அம்மாவால பெற்றோன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க. தேவனாலே பெற்றும் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாய் தங்குகிற சரீரமாகிய ஆலயம் நீங்கள். அவர் பரிசுத்தர். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்கள் உங்களுடையவர் அல்ல அப்படின்னா ஆண்டவர் உங்க சரீரத்தை விலை கொடுத்து வாங்கிட்டான்னு அர்த்தம். அப்படிதானே? அடுத்த பாத்தீங்கன்னா, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவராகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ விலையேற பெற்ற இயேசு கிட்ட நீங்க வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கரையம் கொடுத்து வாங்கிட்டார் உங்களை. கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? உங்களை கரையம் கொடுத்து வாங்கிட்டார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் யாரு? உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருடையவர்கள். இந்த சரீரத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா ரத்தத்தை கரையமா செலுத்தி அவர் வாங்கிட்டார். இப்போ இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. இந்த சரீரம் யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு சொந்தமானது. நீங்க 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 13-19 வரை வாசிக்க பார்க்கலாம். உங்களுக்கு சத்தியம் விளங்கும் பாருங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, சரீரமோ பாவம் செய்வதற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. அது யாருக்குரியது? கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். கர்த்தரும் யாருக்குரியவர்? சரீரத்துக்குரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? உங்க சரீரம் எல்லாம் கிறிஸ்துவின் அவயங்கள். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களை ஆக்கலாமா? பாருங்க, நல்லா கவனிங்க. உங்கள் அவயம் எல்லாம் உங்களுடையதல்ல. உங்களுடைய உறுப்பு, கண்ணு, வாயு எல்லாம் இது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட படைக்கப்பட்ட சரீரம். இது உங்களுடையது அல்ல. அப்படிப்பட்ட உங்களுடைய இல்லாத இந்த சரீரத்தை நீங்க பாவம் செய்வதற்கு பயன்படுத்தலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்து இருக்கிறவன், வேசி பாவத்தோடு செய்கிற பாவியோடு இணைந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும், பாருங்க, மனுஷன் செய்கிற எந்த பாவமும் அது சரீரத்துக்கு எங்க இருக்குமா? புறம்பா இருக்கும், வெளியே இருக்குமா. ஆனா இந்த சரீரத்துல செய்கிற பாவம் என்ன செய்யுமா? சரீரத்தோட இருக்குமா? புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். தனது சொந்த சரீரத்துக்கு விரோதமா பாவம் செய்றான். தனது சொந்த சரீரத்துக்கு விரோதமாய் தனக்கு தானே குழி வெட்டுறான். தனக்கு தானே என்ன வெட்டுறான்? குழி வெட்டுறான். தனக்கு தானே தூக்கு கயிறை போடுறான். தனக்கு தானே கிருஷ்ணால ஊத்துறான். தனக்கு தானே தீய வைக்கிறான். அப்படிதான் அது அர்த்தம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடைய இல்லை என்றும் அறியீர்களா? நல்லா கவனிக்கணும். அப்ப பாருங்க, இந்த சரீரம் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. ஆமென், அல்லேலூயா. இந்த சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. இன்னைக்கு இது மீட்கப்பட்ட சரீரம். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால மீட்கப்பட்ட சரீரம். நீ பாவி அல்ல, மீட்கப்பட்ட பாவி. அப்போ மீட்பின் நாளுக்கென்று மீட்கப்பட்ட பாவிதான் நீ. எந்த நேரம் உன்னால பாவம் செய்ய முடியும்? மீட்கப்படும் நாளுக்கென்று சரீர மீட்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை
ஆமே, இயேசு கிறிஸ்து நாமமோ இயேசு கிறிஸ்து ரத்தமோ மீட்பின் நாளுக்காக என்ன செய்திருக்கார்? மீட்கப்படுவதற்கு கர்த்தர் தாம் வாழுகிற ஆலயமாக தெரிஞ்சு வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். அப்ப மீட்கப்படும் நாள் என்று ஒரு நாள் வரும் பொழுது ஆவி மீட்கப்பட்டாச்சு, ஆத்மா மீட்கப்பட்டாச்சு, சரீரம் மீட்கப்படல. சரீரம் எப்ப மீட்கப்படும் என்றால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. அப்ப என்னைக்கு ரகசிய வரிகளை இயேசு கிறிஸ்து வாராரோ அன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். இரண்டாவது உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தரை, மணவாளனை சபை சந்திக்கும். அப்ப மீட்கப்பட்ட சரீரம் இது. நீ பாவி அல்ல, மீட்கப்பட்ட பாவி. சோத்திரம். அதான் மனசுல நம்ம என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ள வேண்டும் பார்க்கிறோம். நம்ம யார்? மீட்கப்பட்ட பாவி. எதனால மீட்கப்பட்டிருக்கோம்? இயேசுவின் நாமத்தினால. ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்து நாமம். வானத்திலும் பூமியில் இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்ல. அந்த நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமான நீதிமான மாற்றி விட்டது. நான் இப்பொழுது பாவி அல்ல, பரிசுத்தவான், நான் நீதிமான். அப்போ மீட்கப்பட்ட பாவி. அப்போ இந்த மீட்கப்பட்ட அந்த பாவி எப்பொழுதும் முழு பரிசுத்தவனா மாறுறான் என்றால் மீட்கப்படுகிற நாளின் வருது. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ரகசிய வருகையில், இரண்டாம் வருகைக்கு முதற்படி முதல்ல வர்றது ரகசியம், யாருக்கும் தெரியாது. மத்தியாகத்தில் வர்ற பூமிக்கு வர மாட்டார். இரண்டாம் வருகையில் தான் பூமிக்கு வருவார். அப்ப இந்த ரகசிய வருகையில ஆமே ஸ்தோத்திரம், அன்னைக்கு தான் மீட்கப்பட்ட பாவி என்ற வார்த்தையே வராது. பூமியில வாழுகிற வரைக்கும் நீ மீட்கப்பட்ட பாவி, நீ மீட்கப்பட்ட பாவி. என்னைக்கு கர்த்தர் மீட்டாரோ அதுக்கப்புறம்தான் இந்த பாவி அவுட் ஆயிரும். முழு பரிசுத்தவானாகி பரிசுத்தரோட நீ கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்போ ஜீவ ஊற்று எனக்குள்ள தங்க வேண்டும் என்றால் என் சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். இந்த சரீரமாகிய ஆலயம் எப்படி பரிசுத்தமா இருக்கணும்? நீங்க அதுல வாசிங்க. இந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல உங்க அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அவயங்களா? அது எந்த வசனம் போடுங்க பார்க்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? உங்கள் சரீரங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை பாவம் செய்ய பயன்படுத்தலாமா? அப்ப நல்லா கவனிங்க. நம்ம அதாவது கண்ணு, கை, கால், வாய், இது எல்லாம் சேர்ந்துதான் சரீரம். அப்படிதானே? கை மட்டும் சரீரமாயிருமா? கால் மட்டும் சரீரமாயிருமா? எல்லாம் சேர்ந்துதான் என்னது? சரீரம். அதுதான் சொல்ல, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள். அப்போ என்னுடைய 2 கை, 2 கால், இந்த முகம், வாய் எல்லாம் சேர்ந்தது தான் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எபேசியர் 5:30 வாசிங்க. எபேசியர் 5:30 வாசிங்க. எபேசியர், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களும் அவருடைய மாம்சத்திற்கு, அவருடைய எலும்புக்கு உரியவர்களா இருக்கிறோம். யாரு? கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் அவயத்துக்கும் மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாய் நாம் இருக்கின்றோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கின்றோம். நீங்க இன்னும் பார்ப்பீர்கள் என்றால் ரோமர் 12வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை போடுங்க. என்ன அழகா அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்ப சபை பாத்தீங்களா? அதனாலதான் ஆதி காலத்தெல்லாம் ஒரே கப்பை வச்சு கொடுத்தாங்க, ஒரே அப்பா அப்படின்னு கொடுத்தாங்க. சொல்லப்பட்டிருக்கு அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரம். நம்ம எல்லாம் எப்படி ஒரே சரீரமா சபையில இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது. ஒரு மனம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். ஒரே சரீரமா இருந்தா சபை எப்படி இருக்கணும்? ஒரே சரீரம். ஏற்ற தாழ்வுக்கு இடமே இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வுக்கு இடம் இருக்கக்கூடாது. படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், அந்த ஆளு இந்த ஆளு,
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்றால் அது கிறிஸ்துவின் அவயங்கள் இல்லை. கிறிஸ்துவின் அவயங்கள் இல்லை என்று பார்க்கின்றோம். அப்போ அது ஆணா இருந்தாலும், இப்ப இங்க 100 பேர் இருக்கீங்களா, 100 பேரும் 100 சரீரமா ஒரு சரீரமா? ஒரே சரீரம். அது கிறிஸ்துவின் சரீரம். அது ஒரே சரீரம். ஏன்னா அவர் மணவாளன். நம்ம 100 பேரும் ஒரு சரீரமா மணவாட்டிக்கு என்ன, மணவாளனுக்கு மணவாட்டியா மாறி விடுகிறோம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. என்ன 1 கொரிந்தியர் 12:27 வாசிங்க பார்க்கலாம். போடுங்க. 1 கொரிந்தியர் 12:27 பாருங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். நம்ம யாரா? கிறிஸ்துவின் சரீரம். நம்ம அப்ப இந்த கிறிஸ்துவின் சரீரம், இந்த கை பாவம் செய்யலாமா? இந்த கை அடிக்கலாமாமா? இந்த கை அடிக்கலாமா? இந்த கை கொலை செய்யலாமா? கை திருடலாமா? இந்த கை கள்ளக்கணக்கு எழுதலாமா? இந்த கை லஞ்சம் வாங்கலாமா? இந்த கை சுத்தமான கையா இருக்கும். ஆமென். இந்த வாய் பொய் பேசலாமா? கெட்ட வார்த்தை போடலாமா? கெட்ட வார்த்தை போடுற கர்த்தருடைய வாயா, கர்த்தருடைய சரீரமா? இல்ல. உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா நீ கிறிஸ்துவின் சரீரம் இல்ல, பிசாசின் சரீரம். உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? பிறர் காயத்தை ஆற்றுக்கிற வார்த்தை வரணும். பிறரை வேதனைப்படுத்தும்படி உன் வாயிலிருந்து வார்த்தை வந்ததுன்னா நீ பிசாசின் சரீரம். அப்ப கர்த்தருடைய சரீரம் வாயிலிருந்து என்ன வரும்? ஆமென். ஆணி அடித்தார் மேனியெல்லாம், அவன் அன்பை விதைத்தான் இந்த பூமியெல்லாம் நம்மது. ஆமென். அவங்க தீங்கு செய்வாங்க, அவன் தீமையை நன்மையினால தான் நம்ம வெல்லணும். ஆமென். இந்த உலகம் உன்னை எதுக்கும், உன்னை நகைக்கும், உன்னை நிந்திக்கும். ஆனா நீ அப்படி செய்யக்கூடாது. அவன் உனக்கு தீங்கு செஞ்சா நீ என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அவன் உன்னை சபிச்சா நீ அவனை ஆசீர்வதிக்கணும். அதான் கிறிஸ்துவின் அவயம். இந்த வாய் அப்படி இருக்கணும். அவன் சபிச்சா நான் சபிச்சேன், அவன் கெட்டவர்த்தம் நான் கெட்டவர்த்தம் போட்டான்னா நீ கிறிஸ்துவின் சரீரம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் அவயங்கள். அப்ப கிறிஸ்து அவர் அடிச்சாரா? வாயினால கெட்டவர்த்த போட்டாரா? அவர் கால் தீய இடத்துக்கு போச்சுதா? அவர் சரீரம் பாவம் செஞ்சாராமா? என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களால சொல்ல முடியுமா என்று கேட்டாரே. அதே கிறிஸ்துவின் சரீரம் நமக்குள்ள இருக்கிறதா? நீ மீட்கப்பட்ட சரீரமா? உன் அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அவயங்களா இருக்கிறதா? கிறிஸ்து உனக்குள் வாசம் பண்ணுவாரா? கிறிஸ்து அப்ப பரிசுத்தம். ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். ஆலயத்துக்குள்ள ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்குள்ள வருவார். அங்க இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்பொழுது நம்முடைய வறண்ட வாழ்க்கை, நம்முடைய வறட்சியான வாழ்க்கை நீர் பாய்கிற தோட்டம் போல மாறும். அப்ப ஜீவ ஊற்று ஏன் சரீரமாகி ஆலயத்துக்குள்ள, இது ஏன் சரீரம் இல்ல, கர்த்தருடைய சரீரம். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். உன்னை தொட்டா யாரை தொடுறான்? ஆமா. அப்போ உன்னை கையை நீட்டிட்டான்னா அவன் கை முடங்கிரும். அப்படி நின்றுரும். ஏன்னா அவன் யாருக்கு நேரம் கையை நீட்டுறான்? கர்த்தருடைய சரீரத்துக்கு நேரம் கை நீட்டான். கர்த்தருக்கு நேரம் பேசுறான். வாய் நின்னுரும், கை நின்னுரும். ஏன்னா நின்னுரும். ஏன்னா அது கிறிஸ்துவின் அவயம், அது கிறிஸ்து வாழ்கிற சரீரம். சோத்திரம். சரீரம் என்று பார்க்கிறோம். அங்கே ஜீவ ஊற்று தான் புறப்படும். அங்க இப்போ ஜீவ ஊற்று வருது பாருங்க. அங்க இருந்து ஜீவ ஊற்று தான் இயேசு கிறிஸ்து. அது ஜீவ ஊற்று. அது பாய்ந்து பிறரை செழிப்பாய் மாற்றும். அவரை செழிப்பாகும், பிறரை செழிப்பாய் மாற்றும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த சரீரம் என்ன செய்யணும்னா, இது கிறிஸ்துவின், என் சரீரம் அல்ல, என் அவயங்களும் அல்ல, என் அவயங்கள் கிறிஸ்துவனுடைய அவயங்கள், கிறிஸ்துவனுடைய உறுப்புகள் அத்தனையோ. அப்படின்னா என் கண்கள், என் சிந்தையில பரிசுத்தம், கண்ணுல பரிசுத்தம், நினைவுல பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம், பணத்துல பரிசுத்தம், வேலையில எல்லாத்திலையும் பரிசுத்தம் இருக்கும்.
நான் எங்க கொண்டு விட்டாலும் நான் பரிசுத்தமா இருப்பேன், நான் பரிசுத்தமா பார்ப்பேன், பரிசுத்தமா நடப்பேன், உண்மையா இருப்பேன், நீதியாய் வாழ்வேன், ஆமே, பரிசுத்தமா ஜீவிப்பேன். என்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவி என்ன செய்யும்? பாயும் என்று பார்க்கிறோம். பிறரையும் பரிசுத்தப்படுத்தும். நானும் பரிசுத்தமா இருப்பேன், பிறரையும் பரிசுத்தப்படுத்துவேன். நானும் நல்லது செய்வேன், அவனையும் நல்லது செய்ய வைப்பேன். அதுதான் கிறிஸ்துவின் சரீரம், எனக்குள்ளே புறப்படுற சரீரம். அப்போ என்னென்னைக்கும் ஆமே வற்றி போகாத ஜீவ ஊற்று இயேசு கிறிஸ்து அவர் எங்க இருக்காருன்னா ஆலயத்தில் இருக்கிறார். அங்கிருந்து அந்த நதி ஜீவ ஊற்று பாய்கிறது பார்க்கிறோம். அப்ப சரீரமாகிய ஆமென், சரீரமாகிய நான், என் சரீரம் கர்த்தருக்குரியது, நான் எந்த சரீரம் எனக்குரியது அல்ல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாதர் பாடுறாரு, என்ன பாட்டு பாடுறாரு? நான் அவர் ஆலயம். நீங்க சொல்றதுக்காண்டி நான் நிறுத்தினேன், சொல்லணும். எனக்குள்ள யார் வாழ்றா? எனக்குள்ள பேய் அல்ல, பிசாசு அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அப்பந்தான் அந்த பாட்டை பாட முடியும். என்னது? நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. அப்ப எனக்குள்ள இயேசு நீ பாடுறியே, இயேசுவை போல நீ பார்க்கணும், இயேசுவை போல நன்மை செய்யணும், இயேசுவை போல உன் வாழ்க்கை இருக்கணும், இயேசுவை போல சாட்சியா இருக்கணும். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. இயேசு இருந்தார்னா இயேசுவை போல இருப்பா. சாத்தான் உனக்குள்ள இருந்தா சாத்தான போல இருப்பா. அதுதான் பார்க்கிறோம். இயேசு இருந்தார்னா அங்க ஜீவ ஊற்று என்ன செய்யும்? புறப்படும். ஜீவ ஊற்று என்ன செய்யும்? புறப்படும். வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றும். பிறர் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாய் மாற்றும். குறைவுகளை நீ காணாதிருப்பாய். ஏன்னா நீ என்றென்றைக்கும் வற்றாத நீர் ஊற்று. நீ என்றென்றைக்கும் வற்றாத நீர் ஊற்று என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்க அப்படி யோவான் சுவிசேஷத்துக்கு வாங்க. கொஞ்சம் 4வது அதிகாரத்துல கொஞ்சம் அந்த 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 எல்லாரும் பைபிள் எடுங்க, கொஞ்சம் அந்த வசனத்தை பாருங்க. அதுல ஒரு சத்தியம் இருக்கு, அதுல பார்க்கலாம். சீக்கிரம் முடிச்சிடறோம், ரொம்ப நேரம் எடுக்கல. சத்தியத்தை மட்டும் பார்த்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. யோவான் 4வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 4 முதல் 14 வரை படிக்கலாமா? அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியால் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. கிணற்றுல போய் உட்கார்றாரு இயேசுநாதர். எங்க போய் உட்கார்றாரு? கிணத்துல உட்கார்றாரு. இப்ப மணி என்னது? 6 மணினா 12 மணி, பகல் 12லேருந்து 3 மணி வரை வச்சுக்காங்க. அப்போ அந்த 12 1 மணியோ 12 1 மணி சரியான உச்சி வெயில்ல எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு? கிணத்துல உட்கார்றதுக்கு இடம் இருக்குமாமா? இன்னும் ஒண்ணு தூங்குறீங்களா? இவரு எங்க போய் அங்க சேர் போட்டிருக்கா? அப்ப எதுல சும்மா திண்டுல உட்கார்ந்துருப்பாரோ? எதே உட்கார்ந்தார், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி, அப்ப மதிய சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போஜனங்களை வாங்க. ஆமா, யூதாஸ் நம்பர் 1 அவன் சொல்லிட்டான், டே இயேசுநாதரை விட்டுருங்க, அவர் சும்மா ஊழியம் சூசின்னு சொல்லிட்டே அடப்பாரு, நம்ம வயிறை பட்டினி போட்டுருவாரு அவரு. அதனால நம்ம உஷாராய் நினைச்சிடும். ஊருக்கு போயிட்டானுவ, ஹோட்டல் எங்க இருக்குன்னு சாப்பாடு அங்க போயிட்டானுவ. சீசர்கள் வேலை என்ன வேலை? சாப்பாடு அங்க போயிட்டான். ஆனா கர்த்தர் என்ன வேலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு? ஒரு மிகப்பெரிய அந்த ஊர்ல இருக்க பாவியை சந்திக்க உச்சி வெயில எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? ஆமா, நம்மலாம் ஊழித்து போனா வெயிலா இருக்குதாப்பா, மழையா இருக்குதாப்பா, சோம்பேறி செபிக்க வேணா, சோம்பேறி. மழையா இருக்கு, வெயிலா இருக்கு, நைட்டு என்ன ஒண்ணு வருது. சரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முண்டுக்குள் வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இல்லைங்க,
இப்போ அவ கேட்கா, ஏம்மா நான் ரொம்ப தாகமா இருக்கேன், நீ தண்ணி தராட்ட இப்ப நான் மயங்கி விழ போறேன், அதனால தண்ணி எனக்கு குடு அப்படின்னு கேட்கிறாரு. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர் ஆனபடியால் ம், சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, ம். நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். நீங்க கவனிங்க, இந்த இடத்துல ஒரு இந்த இந்த சாதி பிரச்சனை இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே இருந்திருக்கு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து என்ன ஜாதி? யூதன். யூத ஜாதி. இப்ப சமாரியர்கள் யாருன்னா யூதர்களும் புறச்சாதிரும் கலந்த கலப்படம். யூதர்களுக்கு சமாரியர்கள் அருவருப்பானவர்கள். அவங்ககிட்ட தண்ணி வாங்க மாட்டாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்க தீட்டானவர்கள். யாருக்கு தீட்டானவர்கள்? சொல்லுங்க அம்மா. யூதர்களுக்கு. அதான் அவன் சொல்றா, அவன் என்ன சொல்றா பாருங்க, யூதர்கள் யாரு கூட வச்சுக்க மாட்டாங்க, சமாரியர் கூட வைக்க மாட்டாங்க. அவங்க அருவருப்பானவர்கள். அவங்க கூட எந்த இதை வச்சுக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட வாங்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே வைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு தீண்டாமை சாதியின் கொடுமை தாங்க இருந்துன்னு பார்க்கிறோம். ஆனா இயேசு அந்த இடத்துல அதை உடைக்கிறதற்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. என்ன அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு? தண்ணி தாமான்னு கேட்காரு. அதுக்கு தான் சொல்றா, நான் தண்ணி தந்தா நீர் தீட்டாயிருயா, என்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சா நீர் என்ன ஆவீரு, நீர் யூத குலம் தீட்டாயிரு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்ப பாருங்க, இது வம்பு பிடிச்ச வேலை தானே. கேட்டது தண்ணி கேட்டா மாதிரி திரும்ப என்கிட்ட கேட்டா நான் ஜீவ தண்ணி தரேன்னு என்னது? அப்ப அவர் தண்ணி பிடிக்க அந்த இடத்துல வந்தாரு, சில காரியங்களை உடைக்கத்தான் அவர் வந்தாருன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, யூதர்கள் அதாவது இந்த 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 மனநிலை இருக்கே கூடாதுன்னு பார்க்கிறோம். ஆமென். இந்த மனநிலை நீங்க லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல கூட ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன், அதுல ஒரு சமாரியன், அதுல ஒரு யூதன் என்ன பண்றான்னா எருசலேமிலிருந்து எரிகோ போறான். அங்க அதுல ஒரு சமாரியன் உதவி செய்யறான். அப்போ அந்த ஒரு யூதன் சொல்லுவான், கேட்காரு, அவனுக்கு உதவி செஞ்சவன் யாருப்பான்னு கேட்டா, யாருக்கு அவன் பிரேரணா, அந்த சமாரின் பேரை அவன் வாயினால் உச்சரிக்க பயப்படுறான். ஏன்னா அவன் சமாரியருக்கு இவங்களுக்கு அருவருப்பானவர்கள். புரியுதுங்களா? தோத்திரம். பரலோகத்துல எல்லா சாதியும் பரிசுத்த சாதி. நான் தான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்துல, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்படாத மீட்கப்படாத மனிதர்கள் கைவிடப்படுவார்கள். ஆமென். நம்ம எல்லாம் பரிசுத்த சாதிகள். ஆமென். 1 பேதுரு 2:9 பார்க்கிறோம். சரி, இந்த காரியத்தை அவர் ஏன்னா அவர் உடைக்கிறது இடத்த தான் நான் சொல்றேன்னு பார்க்கிறோம். அப்பனா நம்ம என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா எண்ணி நம்ம போறோமோ அன்னைக்கு நம்ம பரலோகத்துக்கு போவோம். ஆமென். ஸோ இந்த உலகத்துல உள்ள பெருமையை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா பரலோகம் போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. சரி பாருங்க, என்ன சொல்ற பாரு, இயேசு அவளுக்கு பிறகு திரும்ப சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவையும் அவருடைய இரக்கத்தையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயனால். இன்னைக்கு கர்த்தரை அறியல. நான் கருப்பு, நான் சவுப்பு, நான் பணக்காரன், நான் உயர்ந்தவன், இந்த உலகத்துல பெரிய இதைத்தான் இன்னைக்கு மனுஷன் அறிஞ்சிருக்கான்னு தவிர உலகத்தை படைச்ச உருவாக்கி நடத்துற வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை மனுஷன் அறியல. இவ கேட்கா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அறியலம்மா, நீ எப்படி என்ன பாக்குறா, நான் ஒரு யூதனுக்கு பிறந்த யூத சாதியில வந்த ஒருத்தனா நீ பாக்குறா, அப்படி அல்ல, நீ அறியல அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ கர்த்தரை அறியாம இருக்காங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாம் குப்பையும் நஷ்டமுமாக விட்டேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு மேன்மையாக இந்த உலகத்துல என்ன இருந்ததோ அது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக குப்பை நஷ்டம் என்று விட்டேன். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். தோத்திரம். இந்த உலகத்துல அறிவதற்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கீங்க. உலகத்தை படைச்ச இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு நம்ம நேரம் எடுப்பதில்லை. அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் எங்கிருந்து வந்தார், என்ன பண்ண போறார்,
அப்படி என்பதை அறிய மனம் இல்லை. அதனால சொல்றா, நீ இன்னும் அறியவில்லை. நீ எப்படி என்ன அறிஞ்சிருக்கிறா? எழுத்தின்படி நான் ஒரு யூதன், யூதத்தில் வந்த ஒரு யூத சாதி, இதுதான் நீ தெரிஞ்சிருக்கா. அதனாலதான் நீ என்கிட்ட என்ன இது கேட்கல. ஆமென். நீ சொல்றாரு தாகம் தீர அதை நீ என்கிட்ட கேட்கல, ஆனா தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட அதை கேட்டிருப்பார், அவர் உனக்கு கொடுத்திருப்பாருன்னு சொல்றான்னு பார்க்கிறோம். அன்னைக்கு அப்படி எடுத்தாலும் இன்னைக்கு ஏன் கர்த்தர்கிட்ட இன்னைக்கு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியை இன்னைக்கு கேட்கிறதே கிடையாது. என்ன ஆவியை கேட்கறது இல்லை? அம்மே அறியல. நம்ம என்னென்னலாம் கேட்கோம், அவர்கிட்ட கேட்டா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம எதை கேட்கும்? வெள்ளி வேணும், பொண்ணு வேணும், பணம் வேணும், படிப்பு வேணும், உயர்வு வேணும், வீடு வேணும், நாடு வேணும், காடு வேணும். இதெல்லாம் கொண்டா போறோம். எப்படி வந்தோமோ அப்படியே தான் போறோம். ஆமென். பரலோகம் போனா சரி, தோத்திரம். ஒன்று பரலோகம், ஒன்று நரகம், ரெண்டு தான் ஒன்றுன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு வேணுங்க. இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கிருந்து வந்தார், என்ன செய்கிறார், தெரிஞ்சா அற்புதம் செய்வார், நன்மை செய்வார். இது மட்டும் இல்லை, பரலோக காரியங்கள் எல்லாத்தையும் ஏலேருந்து இசட் வர நம்ம அறிந்தாத்தான் அவர்கிட்ட உரிமையோட நம்ம என்ன செய்ய முடியும், கேட்க முடியும் என்று பார்க்கிறோம். அப்ப கேட்கிறாரு ஆண்டவர், என்ன கேட்கிறார்? அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அதுக்கு அவன் என்ன சொல்ற பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, பாருங்க கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? பாருங்களா, இப்ப அவர் தெரியுறா அவர் எதை குறிச்சு பேசுறான்னு இவளுக்கு புரியல. ஆமே. இன்னைக்கு நம்ம ஆளுக்கு இப்படிதான் இருக்காங்க. என்ன பிரசவம் பண்ணாலும் அந்த நேரம் தான், அடுத்த வெளியே போச்சுன்னா அவர் என்ன பேசினாரு, நான் என்னத்தை கேட்டேன், அப்படிதான் போயிட்டு இருக்கான்னு பாய்க்கிறோம். தோத்துறோம். அதுக்கு பாருங்க, ஆண்டவரே மொண்டுக்குள்ள உம்மிடத்தில் என்ன இல்ல, பாத்திரம் இல்லையே, மாதிரி எப்படி உமக்கு தண்ணீர் கிடைக்கும்? கிணறு இருக்கு, முண்டை எடுப்பதுக்கு என்ன வேணும், பாத்திரம் வேணுமே, அது இல்லையே. கிணறு எப்படி இருக்கிறது, ஆழமா இருக்கிறத, உம்மோட கயிறு கட்டி போட்டு எடுக்க ஒண்ணுமே இல்லையே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகி யாக்கோபை பார்க்கிறோம், நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவனும் இதிலே குடித்தது உண்டே. 13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். கைகளோதர அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை வாஸ்தவன்னு சொல்லுங்க. ஏன்னா பரிசுத்த சரீரமாகி ஆலயத்துல என்னென்றைக்கு வற்றி போகாத ஜீவ ஊற்று இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எப்படி இருக்காராம், அதுல சொல்லப்பட்டிருக்கு, நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று எனக்குள்ளே. என்னது? நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று. அப்போ பரிசுத்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள ஜீவ ஊற்றாகி இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா எனக்குள்ள ஆமே தாங்க எடுக்குமா? பசி எடுக்குமா? எடுக்காது. ஆமே எடுக்காது. அப்போ இந்த ஜீவ ஊற்று எனக்குள்ள வரும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்னா, நீ ஒருபோதும் வற்றி போகாத நீர் ஊற்று. ஆமே சோத்திரம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆமே. அப்போ வற்றி போகாத ஜீவ ஊற்றா நம்ம மாறி விடுகிறோம் பார்க்கிறோம். அந்த வற்றி போகாத ஜீவ ஊற்று இருந்து நதி, ஆறு, ஏரி, குளம், குட்டையை நிரப்பி செழிக்க பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஸ்தோத்திரம். ஆமேன். அப்ப பாருங்க, இந்த என்ன செய்யறது, அப்ப இந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அப்படிதானே பாடுறோம். அப்ப எப்படி இந்த ஜீவ ஊற்று? அப்போ கர்த்தர் சொல்ல, நீ குடிக்கிற இந்த தண்ணியில தாகம் வரும், பசி எல்லாம் வரும். ஆனா நீ என்னை அறிந்து நான் கொடுக்கிற பரிசுத்த ஆவியாகிய ஜீவன் ஊற்றை நான் உனக்கு தருவேன். உனக்கு ஒரு காலம் தாகம் வராது. ஆமென். உனக்கு என்ன வராது? ஒரு காலம் என்ன வராது? தாகம் வராது. தாகம் வராது. ஏன்னா ஒருபோதும் வற்றி போகாத
ஊற்று என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது எனக்குள்ள நித்திய காலமா என்றென்றைக்கும் என்ன செய்கிறது, என்றென்றைக்கும் ஊறிக்கொண்டே இருக்கிறேன்னு பார்க்கிறோம். அவர் ஜீவ ஊற்றா மாறுகிறார், எனக்குள்ள ஜீவ ஊற்றா மாறுகிறார். வெளிப்படுத்தல் 7:17 படி ஜீவ ஊற்று அண்டைக்கு என்னை நடத்துகிறார். ஆமென். எங்க நடத்துகிறாராம்? ஜீவ நீர் ஊற்றண்டைக்கு. என்னது? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துகிறார். உனக்கு தெரியாது, நீ போனீன்னா எங்கேயாவது காடு மேடுன்னு போயிருவா. ஆனா இந்த ஜீவ ஊற்று எங்க கொண்டு போகுது? எங்க கொண்டு போகுது? ஜீவ தண்ணீர்ல ஊற்றண்டையில ஒண்ணு கொண்டு போகுதுன்னு பார்க்கிறோம். அங்கே அது என்னென்றைக்கு வற்றாத ஊற்று. அது வற்றி போகிற ஊற்று அல்ல, அது வற்றாத நீர் ஊற்று. அது என்னது? வற்றாத நீர் ஊற்று. அதனாலதான் கர்த்தர் இம்மாதத்தில் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உன் வறண்ட வாழ்க்கை ஆமே வற்றி போகாத நீரூற்றா இருக்கும். நீ ஒருபோதும் வற்றாத நீரூற்று. அப்பனா உன் வாழ்க்கை நீர் பாய்க்கிற தோட்டம் போலவும் ஒரு நாளும் வற்றாத நீரூற்று போலவும் நீ இருப்பாய். அப்ப பரிசுத்த ஆவியை ஜீவ நதி நமக்குள்ள இருந்து என்ன செய்யும்? பாயும் என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. இப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, ஓகே தான், பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, கர்த்தர் என்ன இந்த ஜீவ ஊற்றெல்லாம் ஓகே, எல்லாம் வந்துட்டு ஓகே. ஆனா நீங்க எரேமியா புஸ்தகம் 2வது அதிகாரத்திலும் 2வது 13, எரேமியா புஸ்தகம் 17:13 படிச்சீங்கன்னா அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் ஜனம் எத்தனை தீமை பண்ணிட்டாங்க? 2 தீமை பண்ணிட்டாங்க. ஒன்னு தண்ணீர், அதை போடுங்க போடுங்க. எரேமியா 2:13 போடுங்களா. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதியில் எழுதப்படும். பாருங்க, அதுல சொல்லப்படுறதுக்கு நித்திய காலம், அதுல ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். ஆமா, தண்ணி இல்லாத இடத்துல போய் இருக்கிறவனுக்கு நரகத்துல பேர் அப்படி பேருன்னு வைக்கிறோம். இதுல என்ன, என் ஜனங்க 2 தீமைகள் செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். அப்புறம் ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்களா, தண்ணீர் நிற்காத வெடிப்பு, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்களாம், வெட்டி கொண்டார்களாம். என்ன ஞானி! தண்ணீர் நிற்காத ஒரு தொட்டியை வெட்டுறானா என்ன, எப்படி பாருங்க. அப்போ அவங்க செஞ்ச தீமை என்னன்னா, ஆமா, என்றென்றைக்கு வற்றி போகாத ஜீவ ஊற்ற என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். 2வது ஒண்ணு எதை தெரிஞ்சுக்கிட்டான்? தண்ணீர் இல்லாத கிணற, பாலும் கிணற தெரிஞ்சுக்கிட்டான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னை விட்டார்கள், ஜீவ ஊற்றாகிய என்னை விட்டார்கள். ஆமே, தண்ணீரே இல்லாத வெடிப்புள்ள ஒரு கிணறை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்போனா நீங்க நல்லா கவனிக்கலாம். அந்த நேரத்தில் என்னைக்கு உன் வாழ்க்கையில ஜெபத்தை நீ நிறுத்துகிறாயோ, துதியை நிறுத்துகிறாயோ, ஆராதனை நிறுத்துகிறாயோ, ஊழியம் செய்கிறது நிறுத்துகிறாயோ, அன்னைக்கு ஜீவ ஊற்றாகிய இயேசுவை நீ விட்டுட்டான்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு தனி ஜெபம், குடும்ப ஜெபம், சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாவற்றிலும் அந்த மனுஷன், ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அதான் சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? இறைக்கிற கிணறு என்ன செய்யும்? ஊறும்பாங்க. இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? ஆமா, ஊறும். இறைக்காத கிணறு நார். புரியுதுங்களா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்ற தினமும் இறைக்கணும். ஜெபத்தால, உபவாசத்தால, துதியால, ஆராதனையால, ஊழியம் செய்வதனால என்ன செய்யணும்? இறைக்கணும், எடுக்கணும். ஜெபத்தை கொண்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடமிருந்து வருகிறது. நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவற்றிலிருந்து வருகிறது. அப்போ அதை எப்படி பெற்றுக்கொள்ளனா? ஜெபத்தால, உபவாசத்தால, ஆராதனையினால, என்னது, வேத வாசிப்பால, ஊழியம் செய்கிறது மூலம்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்க்கிறோம். அப்போ இதை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம், உபவாசம் இதுதான் பார்க்கிறோம். இதை விட்டா என்ன இருக்காது. அவ சொன்ன மாதிரி
உங்கள்கிட்ட கிணறு ஆழமா இருக்குது, கயிறு இல்லை, மொண்டு கொள்ள எண்ணெய் இல்லை, பாத்திரம் இல்லை. ஆமே, துதிக்கு பாத்திரம் இல்லை. பாத்திரம் இருந்தா தான் மொண்டு எடுக்க முடியும். பாத்திரம் இல்லை, கயிறு இல்லை. தோத்திரம். தாகத்தால, வறட்சியால, வறுமையால, தரித்திரத்தால, கடனால, கடனுக்கு மேல கடனால, நோயால, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, வறண்டா சமாதானம் என்னது சமாதானத்துல என்னது வறட்சி. ஆமே, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, கவலை, கண்ணீர், வேதனை, போராட்டம், பிரச்சனை, இதுதான் இருக்குதுன்னு பார்க்கிறோம். இப்போ கவலை, கண்ணீர், பிரச்சனை, போராட்டம், வேதனை எல்லாம் நீங்கி சமாதானம் நிறைந்த இடமாய் இந்த ஜீவ ஊற்று பாயும் போது தான் நம்ம வாழ்க்கை செழிப்பாயிருக்கும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆமே, எல்லாவற்றிலும் அது செழிப்பாய் இருக்கு என்று பார்க்கிறோம். இதை விட்டுறக்கூடாது. இதை விட்டீங்கன்னா வாழ்க்கை வறண்டு விடும். ஆமே, என்னைக்கு ஒரு மனுஷன் தனி செபத்தை, ஒருவேளை நீங்க நினைக்கல நல்லா தானே இருக்கேன், எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, தோத்திரம். ஆனா என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டார்கள், மறந்தார்கள் பார்க்கிறோம். நீ செபிக்க மறந்துட்டா, துதிக்க மறந்துட்டா, ஆராதிக்க மறந்துட்டா, சபைக்கு வர மறந்துட்டா, ஊழியஞ்செய்ய மறந்துட்டா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை நீ மறந்துட்டான்னு பார்க்கிறோம். அப்ப அங்கிருந்து தண்ணி எடுக்க உன்னால முடியாது. உன்ட பாத்திரம் இல்ல, கயிறு எடுக்க முடியாது. உன் தேவைகள் சந்திக்கப்படாதுன்னு பார்க்கிறோம். உன் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு இது மூலம்தான். குறைவுகள் வராது, இதன் மூலம் நீ எடுத்துக்கொள்ளலாம். தோத்திரம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ண நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை. காரணம் உலக வேலை. மார்த்தாளை போல ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கலங்கி கொண்டிருக்கிறா. ஜீவ ஊற்றாகிய மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இந்த ஜீவ ஊற்றை விட்டு மரியாள் என்னில எடுல. அவ ஜெபத்தை நிறுத்தல, துதியை நிறுத்தல, ஆராதனை நிறுத்தல. அவ தொடர்ந்தால், ஜீவ ஊற்றோடு அவ தன்னை இணைந்தாள். நீயோ என்னது உலகம், வேலை வேலை வேலை. ஜெபிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, ஊழியத்துக்கு போற நேரம் இல்லை, ஒண்ணுக்கு நேரம் கிடையாது. மார்த்தாள் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து என்ன செஞ்சாலாம்? கவலைப்பட்டு கலங்கினார். கண்ணீர், கவலை, வேதனை வேதனை. அப்ப பாருங்க, மார்த்தாளுக்கு என்ன இல்லை? ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை அங்க வர்றதுக்கு நேரமே கிடையாது. இன்னைக்கு அதான் பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன செய்யணும்? பெரிய கேடு. ஜீவ தண்ணீரை விட்டு உங்களை விளக்குவது வேலை 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 வேலை, சாத்தா வேலை. ஆமே, அதாவது பார்வோன் என்ன பண்ணா அப்படின்னா, எகிப்திலுள்ள இஸ்ரவேலர்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க போகணும்னு சொன்ன உடனே அவன் எதை அதிகப்படுத்தினான்? வேலை தான் அதிகப்படுத்தினான். சாத்தான் ஜெபம் பண்ண போனோம், இன்னைக்கு சர்ச்சில் ப்ரேயர், அங்க வேலை கூட்டிடுவான். தோத்துரும். என்ன செய்வான்? நீ ஜெபம் பண்ணே போற, இன்னைக்கு பார்க்கணும், வீட்டுக்கார வச்சு உடனே மண்டையை உடைக்கம்பார். தோத்துரும். ஆமே, அவர் வருவார், அவர் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போடார். இன்னைக்கு மதியம் இதை பண்ணிட்டு நீ போ, சர்ச்சுக்கு போனாலும் சரி போடாது. எங்க இருந்த வரும் தடை, வரும் தடை வருமா வராதா? செபிக்க தடை. சாத்தான் அந்த உலகத்துல இருக்கான். செபிக்க தடை, ஆராதிக்க தடை, எல்லாத்துக்கும் தடை பண்ற சாத்தான் இருக்கான். அந்த தடையை உடைச்சு வர்ற நீ முயற்சி எடுக்கணும். தானியலுக்கு செபிக்க தடை இருந்துச்சா இல்லையா? செபிச்சான எங்க போகணும்? சிங்க கவிக்கு இறையாகணும். இவனும் கையெழுத்து வைக்கான். கையெழுத்து வைக்கானா இல்லையா? என்ன சொல்றான்? ஏன்னா அந்த சட்டம் நிறைவேறணும்னா யாரும் கையெழுத்து வைக்கணும்? அவரும் கையெழுத்து வைக்கணும். அவரும் கையெழுத்து வைக்கணும் பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ நீங்க ஆரம்பமே, தானியலுக்கு ஆரம்பமே சோதனை. ஆரம்பத்திலே சாத்தானுக்கு சோதனை வச்சான். ராஜாவின் போஜனத்தினால அவனை தீட்டுப்படுத்தி கர்த்தர் விட்டு பிரிக்க நினைச்சான் சாத்தான். தானியல் 1:8 எப்படியாவது இவனை கர்த்தர் விட்டு பிரிச்சிடணும், ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் விட்டு பிரிச்சிடன்னு சொல்லி அவனுக்கு வந்தான். ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? பிரதானி கிட்ட போய், பிரதானிக்கு கீழே இருந்தான் தானியல். பிரதானிக்கு கீழே இருந்தோம், பிரதானிட்ட போய் வேண்டிக் கொண்டான். ஐயா, நீங்க இதெல்லாம் வேண்டாம், பருப்பு என்னதுங்க, சாதாரண ரசம், இதெல்லாம் போதும்ப்பா, அதை கொடுத்துப்பார், ரெண்டும் டெஸ்ட் பண்ணிப்பார். கடைசியில் பார்த்தா டெஸ்ட் பண்ணா இவன் பசுமையும் புஷ்டியுமா இருந்தான்னு பார்க்கிறோம், அதுல ஜெயிச்சான்னு பார்க்கிறோம். ஆமே, அப்ப என்ன செஞ்சான்? ராஜாவின் போச்சனத்தை அவனே என்ன பண்ணிட்டான்? தள்ளிட்டு வெறும் பருப்பு என்ன செஞ்சான்? பருப்பு காய்கறிகளை கொடுத்து அதை மட்டும் புஷ்டான்னு பார்க்கிறோம்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப பிரதானிக்கு கீழே இருந்தவன் 2வது அதிகாரத்துல பாபிலோன் மாகாணத்துக்கு அதிபதியாக மாறினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப 6வது அதிகாரத்தில் நீங்க வரும் பொழுது என்ன செய்யறான்னா, ராஜா தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு பாபிலோன் முழுவதும் 120 தேசாதிபதிகள், அதுக்கு மேல 3 பிரதானிகள், அந்த பிரதானியில் ஒருத்தன் தானியல் நினைக்கிறான் இந்த பிரதானிக்கு மேல தானியலை கொண்டு வர நினைக்கிறான். இங்க பிரச்சனை தான் நினைச்ச உடனேயே அவனுக்கு பொறாம வந்துட்டு. இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு காரணம் இவன் ஜீவ ஊற்றாகிய கர்த்தரோட இருக்கான். இதை விட்டு பிரிக்கிறதுக்கு ஒரு பாதுக்கிறான். இவன் ஜெபத்தை நிறுத்தியாச்சுன்னா ஜீவ விட்டு, ஆராதனை நிறுத்தியாச்சுன்னா ஜீவ விட்டு நின்றுருவான். அதுதான் செபிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சான். தடை வந்துச்சு. தடையில கையெழுத்து போட்டான். தான் முன்பு செய்து வந்தபடி என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணான். ஜெபத்தை நிறுத்தினானா? அல்லேலூயா, சோத்திரம். நம்ம ஆளுக்கெல்லாம் இப்படிலாம் சட்டம்லாம் போட வேண்டாம். அவங்களே போன் எடுத்து மழை வருது பாஸ்டர், சொரம் அடிக்காட்ட சொரம் அடிக்குது பாஸ்டர், கால் வரல பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர், ஏமா செபத்துக்கு இப்பந்தான் என்னைய பிடிச்சி சாத்தான் அமுக்கிட்டான் பாஸ்டர். நீ சாத்தான் போட்டு அமுக்குமா? இல்ல அவன் போட்டு என்னை அமுக்கட்டு. இப்படி இருந்தா ஜீவ ஊற்று ஒன்றை எப்படி இருக்கும்? தடையை உடைக்கணும், அப்படிதானே? தானியல் உடைச்சானா இல்லையா? அவனு பார்க்கும்படி. யாரு பார்க்கும்படி? நான் ஜெபம் பண்ற பாருடா, நான் ஆராதிக்க சாத்தானே, நான் பாரு சர்ச்சுக்கு போறேன் பாரு, நான் ஆராதிக்க பாரு, நான் ஊழியர் பாரு சாத்தானே. அந்த சாத்தான் ஆட்க பார்க்கும்படி தாம் எருசலேமை நோக்கி, ஜீவ ஊட்டாக்கி எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் பண்ணானா இல்லையா? திறந்து வச்சு என்ன செஞ்சான்? சாத்தான் பார்த்தான், நான் ஜெபிக்கிறத நிறுத்தலப்பா. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போன் பண்ணி பாஸ்டர் நிறுத்தி போயிடாதா? அவ்வளவுதான். என்ன செஞ்சிருது? மழை பெஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு பாஸ்டர், போ நீ போய் அணை போடு. சாத்தான் சிரிப்பான். அம்மே தோத்திரம், அல்லேலூயா. இப்படி இருக்க கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்ல, ஜீவ ஊற்றாகிய என்னை அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. அப்ப நீ ஜெபத்துக்கு சாக்கு போக்கு சொல்றா, ஆராதிப்பதுக்கு சாக்கு போக்கு சொல்றா, ஊழியை சாக்கு போக்கு சொல்றா. நீ ஜீவ ஊற்றாகிய யார விட்டு விலகுறா. அப்போ திரும்ப ஒண்ணு நீ எடுக்கிறா, தண்ணீர் இல்லாத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அவ வீட்டுல இருப்பாவ, அத பாவம் கடந்தாங்க பாஸ்ட் போட்டு உருக்குவார் உபவாச ஜெபத்துல. மாட்டிக்கிட்டாங்க, நாங்க மாட்டிக்கிட்டோம், ஜீவ ஊற்றாண்டைக்கு மாட்டிக்கிட்டோம். நீ மாட்டிக்கிட்டா, பாலு கிணறுல மாட்டிக்கிட்டா. தேவைகள் சந்திக்கப்படல, கடன் கடன் கடன், குறைவு, சமாதானம் இல்ல பாஸ்டர், ஒரே சண்டை, அங்க சண்டை இங்க சண்டை, நிம்மதியே இல்ல. இங்கதான் நீ விட்டுட்டியா எல்லாத்தையும். எப்படி இருக்கோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை, எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல எழுதிருக்கு. அது போடுமா அந்த வசனத்தை? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்ப அன்னைக்குமே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? விட்டுருக்காங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, நாமும் விட்டு விடாமல். அப்ப சபை கூடி வருதலை இப்படி சொல்லிருக்காங்க, ஜீவ ஊற்று நதி அம்மே விட்டு விடாதீர்கள். சிலர் விட்டுட்டாங்க. விட்டுட்டு தண்ணீர் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். வறட்சி, வறுமை, தரித்திரம், கடன் கடன் கடன். எப்படி கடன் தான் வரும், பிரச்சனை தான் வரும். அப்போ சபை கூடி வருதல் என்ன சொல்ல விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அதுலயும் துதியின் பகுதியெல்லாம் ரொம்ப பாஸ்டா தான் இருக்கு. சரி, அது வேண்டாம், விட்டுருவோம். கர்த்தர் வருமுன்னு வந்துடணும். கர்த்தர் வருமுன்னு என்ன செஞ்சிடணும்? நம்ம இருக்கணும். நீங்க பெரியாளா, கர்த்தர் பெரியாளா? நான் பெரியாள்னு சொல்றேன், கையில் வைத்துங்க. அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் கர்த்தர்னு சொல்லிட்டு அழகா போயிருவீங்க. ஆனா அந்த துதியின் பகுதி வாரீங்களா? அதுதான் பிரச்சனை. ஆமே, துதி போயிரும், பாடல் போயிரும், ஆராதனை போயிரும். கல்யாண வீட்டில் என்ன போயிரும்? சாம்பார், கறி, மட்டன் எல்லாம் போயிரும். கடைசியில தண்ணி கலந்த சோறை வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட வருவீங்க. போங்க கடைசி.
கர்த்தருடைய ஆலயத்தில் முதல்ல வர்றோம். முந்துங்கள். ஆமென். அற்புதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? முந்துங்கள், முந்துங்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? முந்துங்கள். அந்த குளம் எப்ப செய்வான்? கலக்குவான். அங்க எவன் முந்துறானோ அவனுக்கு அற்புதம். அப்ப அதே போல ஜீவ ஊற்றாண்டிய ஞாயிற்றுக்கிழமை அந்த துதியின் பகுதியிலிருந்தே ஜீவ ஊற்று ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? முந்தணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன கறி மீன் எடுத்து எவ்வளவு சந்தோஷமா வீட்டில் சாப்பிடலாம். இந்த ஆளு காலையிலேயே போட்டு அங்க வந்தான்னா அந்த தொட்டி இந்த தொட்டின்னு சொல்லுவான். அப்படி நினைச்சுக்கிட்டு நினைச்சுவாங்க வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் ஒரு போன் வரும், பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். பாஸ்டர் என்ன பண்ணுவார்? மேல இருக்கிற ஆமென் தோத்திரம் அல்லேலூயா. சத்தம் இல்லை. அப்ப ஜீவ தண்ணீர் ஊற்ற என்ன செஞ்சாங்க? என்னை விட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. சபையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எல்லாம் அந்த ஆலோசனை எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், சபையில பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது. இதான் பிரச்சனை. அப்போ சபையோட ஒருமனப்பட்டு நின்றுட்டாங்கன்னா ஜீவ ஊற்று பாய்ந்து அவங்களை என்ன செஞ்சிடும்? செழிப்பாக்கிறோன்னு பாய்க்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் இந்த வாக்குத்தத்த செய்தியை தொடரும், தொடர்ந்து 4 வாரமும் தொடரும். ஆனா இதோட நான் நிறுத்தி கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்க பாருங்க, உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரத்துல 1வது வசனத்துல யாக்கோப்பின் பிள்ளைகள் எத்தனைமா? 12 பேர். இந்த 12 பேரையும் மோசே ஆசீர்வதிச்சதுக்கும் யாக்கோப்பு ஆசீர்வதிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கிறோம். இப்ப இவன் ஆசீர்வதிச்சுட்டு யாக்கோப்பின் பிள்ளைகளை மோசே ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு அவன் 33:28 யாக்கோப்பின் ஊற்று அப்படின்னு முடிக்கிறான். அப்போ யாக்கோப்பின் ஊற்றில இருந்து தான் 12 பிள்ளைகள் வந்தாங்க, 12 கோத்திரம். யாக்கோப்பின் ஊற்றானது அப்படின்னு அவன் முடிக்கான். மோசே யாக்கோப்பின் ஊற்று என்று அவன் என்ன செய்றான்? அதை முடிக்கான் என்று பார்க்கிறோம். தோத்திரம். அப்ப யாக்கோப்பின் ஊற்றிலிருந்து 12 பிள்ளைகள் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 49வது அதிகாரத்தை நீங்க எடுப்பீர்கள் என்றால் யாக்கோப்பின் ஊற்றுனா 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகள். ஆனா இந்த 12 பிள்ளைகளையும் மோசே ஆசீர்வதிச்சதை பார்க்கலாம் பெற்ற தகப்பன். மோசை பார்க்கலாம் பெற்ற தகப்பன் ஆசீர்வதிச்ச நல்லா இருக்குமா? மோசை ஆசீர்வதிச்சது மேலா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பன் தான். ஆனா அந்த இடத்துல தகப்பன் கரெக்டா ஆசீர்வதிக்கிறான். மோசை கர்த்தர் சொல்லுகிறபடி ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்கிறோம். பாருங்க, பெற்றெடுத்த பிள்ளைகளை ரூபனை ஆசீர்வதிக்கும். எப்படி ஆசீர்வதிக்கான் தெரியுமா? நீ ஆசீர்வாதத்துக்கு முதலானவனப்பா ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலனுமானவன், நீ மேன்மேலும் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். போதும். பெத்த பிள்ளை எப்படி ஆசீர்வதிக்கலாமா? சொல்லுங்கம்மா. நோவா கானான் என்ன செஞ்சானா? ஆசீர்வதிக்கு பதில் என்ன செஞ்சான்? சபிச்சான்னு வைக்கணும். சரி, இப்போ பாருங்க, எல்லாத்தையும் வாசிக்க வைக்க நேரம் இல்லை. அடுத்தது இந்த சிமியோன் இந்த லேவியெல்லாம் கொடுமையின் கருவிகள் அப்படிங்கிறான். அவங்கள ஆசீர்வதிங்க. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கான்? நீங்கள் கொடுமையின் பட்டயங்கள், கொடுமையான பட்டயப்பா நீங்க அப்படிங்க. இன்னொரு பிள்ளைய சொல்றான் நீ பாம்பு அப்படிங்க. இன்னொரு பிள்ளைய பத்தி சொல்றான் நீ குதிரைப்பா. நீ இன்னொருத்தன் சொல்றான், இன்னொரு பிள்ளைய பத்தி சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? பெண் மான் சொல்றான். இப்படி கழுத. இன்னொரு பிள்ளைய பார்த்து சொல்றான் நீ கழுத அப்படிங்கிறான். கழுதைய சொல்லி கழுதைக்கு ஒப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான், பாம்புக்கு ஒப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான், குதிரைக்கு ஒப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொன்றையும் சொல்லி 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 அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆனா யோசேப்ப அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆதியாகமம் 49:22 அவன் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான் தெரியுமா? யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. பாருங்க, மற்ற பிள்ளைங்களை எப்படி ஆசீர்வதிச்சான்? சொல்லுங்க, எப்படி ஆசீர்வான்? கழுத, குதிரை, பாம்பு, கொடுமையான பட்டயங்கள், மானு, இப்படி சொல்லி ஆசீர்வதிச்சான்.
ஆனா யோசேப்பு எப்படி சொல்லி, இது யார் தகப்ப, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை தான், அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை தான் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறான். அப்படிதான் அவங்க இருந்தாங்கன்னு பார்க்கிறோம், அப்படிதான் இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். ஆனா யோசேப்பை மட்டும் அவன் நீரூற்றண்டையில் நடப்பட்ட மரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 49:22-25 சொல்றான், அவன் வானத்தின், ஆமென், வானத்தின் ஆசீர்வாதத்தினும் பூமியின் ஆழத்தில் உள்ள ஆசீர்வாதம். பூமியின் ஆழம்னா அத மோசே என்ன சொல்றான் பாருங்க. மோசே யோசேப்பை குறித்து எப்படி ஆசீர்வதிக்காம பாருங்க. 33:13 வாசிங்க. மோசே 33:13 வாசிங்க பார்க்கலாம். மோசே உபாகமம் யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் பூமியின் ஆழத்தில் உள்ள, சொல்லுங்க, நீர் ஊற்றுகளினாலும். அப்படி இருக்கா? ஆமா, பூமியின் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளினாலும். இப்ப தகப்பன், இப்ப யாக்கோப்பு எப்ப வாழ்ந்தாரு? மோசே எப்போ காலம்? 2000 வருஷம், எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்பால மோசே ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா யோசேப்ப அது பல வருஷத்துக்கு முன்னால யாரு ஆசீர்வதிச்சிட்டா? தகப்பன். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறான்? அதாவது நீரூற்றல் சொன்னாலும் அவன் ஆதியாகமம் 49:25 படிச்சு பாருங்க. பூமியின் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளினாலும் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பூமியின் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளினாலும். அந்த நீர் ஊற்று பாருங்க, மோசையும் தகப்பனும் சொல்லி ஆசீர்வதிக்கிற ஒன்னே ஒண்ணு, நீர் ஊற்றுகளின், ஆமென், நீர் ஊற்றுகளின் நடப்பட்ட மரம் யாரு? யோசேப்பு என்று 2 பேரும் ஆசீர்வதிக்கான் பாருங்க. 2 பேரும். இந்த இதுல நீங்க பாருங்க, 11 பிள்ளைகளை பார்க்கிறோம். மோசையும் சரி, ஆமே, யாக்கோப்பும் சரி, யோசேப்பத்தான் அதிகமாய் ஆசீர்வதித்தார்கள். 2 பேரும் ஒரே வார்த்தையை பயன்படுத்தினார். நீரூற்றண்டையில் நடப்பட்ட மரம் யோசேப்பு. யோசேப்பு. நீங்க என்னாகும் 24வது அதிகாரத்துல 6வது வசனத்தை பாருங்க. அவன் இஸ்ரவேலர்களை பார்க்கும்போது, பிழையாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை எப்படி பார்த்தானான்னு தெரியுமா? அவர்கள் பரவி போகிற ஆறுகளை, அவங்க எப்படி இருக்காங்களா? பரவி, அதாவது அவர்கள் பாய்கிற அல்லது பாய்ந்து போகிற நதிகளை போலவும், ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும். அவங்கள எப்படி பார்க்கிறான்? நதியோரத்துல நடப்பட்ட தோட்டங்கள். அப்ப நதியோரத்துல என்ன இருக்கும்? நீரூற்று இருக்கும். நீரூற்று. அப்போ அந்த அவங்கள பார்க்கலாம் பாருங்க, நதியோரத்துல நடப்பட்ட தோட்டத்தை போல இருப்பார்கள். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சத்தை போலவும் இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? எப்படி ஒப்பிட்டு பேசுறோம் பாருங்க. அப்போ நீரூற்று பாய்கிற அண்டையில அவங்க இருக்காங்க அப்படின்னு பிழையாம் தீர்க்கதரிசி பார்க்கிறான்னு பாய்க்கிறோம். இந்த நீரூற்று அண்டையில் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? ஆமே, அதான் 1:3 சங்கீதம் 1:3. அந்த நடப்பட்ட மரம் தன் காலத்துல கனி தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோத்திரம். வாய்க்க வைக்கும். அந்த நீர் ஊற்று மரத்துக்கு என்ன தேவையோ அத்தனை கொடுக்கும். ஆமென். எல்லாம் கொடுக்கும். வாய்க்க வைக்கும்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? வாய்க்க வைக்கும்னு பாய்க்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஜீவ நீரூற்று போத்திபார் வீட்டில் இருக்கும்போது பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. ஆமா, போத்திபார் வீட்டில் ஜீவ ஊற்றாகி யோசேப்பு. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 2-3 வாசிங்க. கொஞ்சம் வாசிங்களா? முடிச்சிடலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சுத்தியவனான அவன் எய்த்திர தன் எஜமான் வீட்டிலே இருந்தான். 3வது வசனம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பிடத்தில் தயவுத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரமாக்கிய தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் என்ன செஞ்சிட்டான்? ஒப்பு வச்சுட்டான். 5 பாருங்க, அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரன் ஆக்கின நாள் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென்.
அந்த வீட்டுக்கு ஆமே வற்றாத நீரூற்றை போல யோசேப்பு இருந்தான். ஆமேன். அந்த வீடு செழித்ததுன்னு பார்க்கிறோம். லேலூயா. அந்த வீடு என்ன செழிப்பது. இப்ப இந்த செழிப்பை ராஜா பார்த்துட்டு, நீ அங்க இருந்தா வேண்டாப்பா, எகிப்து தேசத்துக்கே அதிபதியா வந்துருன்னு சொல்லி அந்த நதி எகிப்து தேசம் முழுவதும் பாய்ந்து செழிப்பாக்கியது. ஆமேன். ஆதியாகமம் 41 40-44 வர எகிப்து தேசத்து முழுவதும் என்ன செஞ்சது? செழிப்பாக்கியது பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு உயிரோடு இருக்கிற வரையும் எகிப்து தேசம் செழிப்பா இருந்ததுன்னு பார்க்கிறோம். யோசேப்பு உயிரோடு இருக்கும் வரை அந்த மக்களுக்கு வேண்டியது அத்தனையும் பார்வோன்ட்ட போவாங்க. பார்வோன் யார்கிட்ட போவான்? என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா. யார்கிட்ட போங்க? யோசேப்பிட்ட போங்க. யோசேப்பு தானே கொடுத்தான். யோசேப்பு தான் கொடுத்தான்னு பார்க்கிறோம். அப்புறம் உலகத்திலிருந்து எல்லா நாடுகளும் யார்கிட்ட தான் வந்தாங்க? யோசேப்பு கிட்ட தான் வந்தாங்கன்னு பார்க்கிறோம். அந்த நீர் ஊற்றி எப்படி பாய்ந்து, நீர் பாய்கிற தோட்டம், வற்றாத நீர் ஊற்று யோசேப்பு. அங்க அது ஒரு குடும்பத்தை நிரப்பியது, ஒரு தேசத்தை நிரப்பியது, உலகத்தை நிரப்பியது, கடைசியில அவன் குடும்பத்தையும் நிரப்பியது. யார் குடும்பம்? தன் தகப்பன் குடும்பத்தையும். யோசேப்பு என்கிற நீரூற்று மூலம்தான் பஞ்சத்துல கிடக்குது, வறட்சியில கிடக்குது, ஒண்ணுமில்லாம இருக்காங்க. எங்க வர்றாங்க? யோசேப்பு போனானா அவங்க நீரூற்றண்டைக்கு வந்தாங்களா? எங்க வந்தாங்க? ஆமா, தோத்திரம். இந்த நீரூற்றை எவ்வளவுக்கு வித்து போட்டாங்க? எவ்வளவுக்கு வித்து போட்டாங்க? 20 வெள்ளி காசுக்கு. சீவ ஊற்றாக்கிய ஆமே யூதாசு எத்தனை காசுக்கு வித்து போட்டான்? 30 காசுக்கு வித்து போட்டான். சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காத. ஆமே, தோத்திரம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொன்னா, உன் வறண்ட இடம் நீர் பாய்கிற தோட்டமாய் மாறும். ஆமே, நீ ஒரு வற்றாத நீர் ஊற்று. ஆமே, அப்பனா நீ ஒரு குடும்பத்துக்கு, அந்த ஊருக்கு, அந்த உலகத்துக்கு ஆமே என்ன செய்வா? ஆசீர்வாதம். நீர் பாய்கிற தோட்டம் போல இருப்பா. ஏன்னா உனக்குள்ளே என்னென்றைக்கு வற்றி போகாத ஜீவ ஊற்றா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப யோசேப்போடு யார் இருந்தா? ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 2 பேரும் இருந்தாங்களா? நீங்க இந்த கர்த்தர் தானோட இல்ல, ரூபனோட இல்ல, யாரோட? எசக்காரோட இல்ல, காத்தோட இல்ல. நீங்க பார்த்து யார் அவங்க கூட கர்த்தர் இருந்தான்னு எங்கேயாவது வாசித்திருக்கீங்களா? இல்ல. ஊற்று இல்ல. கடைசியில யார்கிட்ட தான் வந்தாங்க? எல்லாரும் இவன் யோசேப்பட்ட தான் வந்தான்னு பாய்க்கிறோம். ஆமென், தோத்திரம். உன் குடும்பத்துக்கு நீ ஒரு என்ன செய்யணும்? ஜீவ ஊற்றா இருக்கணும். ஒன்னிலிருந்து உன் குடும்பம் என்ன செய்யணும்? போத்திப்பார் வீட்டுல உள்ளையும் வெளியையும். ஆமென், தோத்திரம். அல்லேலூயா. உன் ஊற்றுக்கண் திறக்கப்பட்டு அது உனக்குள்ளும் வெளியிலும் வீதியிலும் பாய்வதாக. ஆமென். உபாகம் 28:6 நீ போகையிலும் ஆமா அந்த ஜீவ ஊற்று எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். சில பேர் சொல்ல இவன் போன இடம் விளங்காது அப்படி நம்மள சொல்லிடக்கூடாது. அவங்க இப்படி வந்துட மாட்டாங்களா? அல்லேலூயா. அப்போ நீ எங்கெல்லாம் போறியோ அங்க ஆசீர்வாதம், எங்கெல்லாம் வாரியோ அங்க ஆசீர்வாதம். யோசேப்பு இருந்த இடம், போற இடம், இருக்கிற இடம், அவன் சாகிற வரைக்கும் எகிப்து தேசம் முழுவதும் செழிப்பா இருந்தது பாய்க்கிறான். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு எப்ப பிரச்சனை வந்தது சொல்லுங்க? எகிப்துல இருந்து இஸ்ரவேலுக்கு எப்ப பிரச்சனை வந்தது? எப்ப யோசேப்பு மரித்தானோ, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த பிறகு என்ன செஞ்சிட்டான்? சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். எகிப்தின் என்னது கொழுமைகளை புசித்தார்கள். ஆனா அவன் போன உடனே அந்த நீரூற்று என்ன செஞ்சிட்டு போயிட்டு, போன உடனே என்ன செஞ்சிட்டு சாப்பாடு இல்லாம அலைஞ்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப நான் இந்த தேசத்துக்கு நான் தான் நீர் பாய்கிற ஜீவ ஊற்று. என் வீட்டுக்கு நான் தான் நீர் பாய்கிற ஊற்று. ஆமென். நீ ஒரு வற்றாத நீர் ஊற்று. ஆமென். அல்லேலூயா. நீ எப்படி? நீ ஒரு வற்றாத நீர் ஊற்று. அப்போ நீ எப்படி செய்வா? நீ அந்த இடம் நீர் பாய்கிற தோட்டமாய் மாறின்னு பாய்க்கிற. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்குறான்? ஒரு வறண்ட வாழ்க்கை நீர் ஊற்றா, நீர் ஊற்று பாய்கிற இடமா மாறும். நீர் ஊற்று பாய்கிற இடமா என்ன செஞ்சிடும்? மாறும் என்று பாய்க்கிறோம். அதான் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வறண்ட வாழ்க்கை நீர் பாய்கிற தோட்டமாய் மாறும். நீ ஒருபோதும் வற்றி போகாத ஜீவ ஊற்று. ஆமென். ஒருபோதும் வற்றாது. அங்க இருந்து
வற்றி போகாத ஜீவ ஊற்று. நீ ஒரு வற்றி போகாத ஜீவ ஊற்று. அது ஒருபோதும் வற்றாது. ஆமென். அதுதான் ஜீவ ஊற்று. அவரை விட்டுறக்கூடாது. அவர் உனக்குள்ளே அத யோவான் 4:10 நினைக்கிறேன், 4:10 14 தெரியல, உனக்குள்ளே நித்திய காலமா நினைச்சுறாரு ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கிறார். அப்ப அது இருந்துச்சுன்னா ஆமென், குடும்பத்துக்கு உலகத்துக்கு ஆமென், நீ நீர் பாய்கிற தோட்டம் போல இருப்பா.